ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெரி குட் மார்னிங். செம்மையாக படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு நம்ம பார்த்தது எல்லாமே சூப்பராக வரும். பசங்களா தைரியமாக போய் எழுதிட்டு வாங்க. ஒரு சின்ன விஷயம் மட்டும், லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பசங்களாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜாப் லெட்டருக்கு கொடுங்க. பிகாஸ் அதுக்கு தான் ஹையஸ்ட் மார்க் வெயிட்டேஜ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்ஃபார்மல் லெட்டருக்கு மார்க்கிங் ஸ்கீமில் பாடி ஆஃப் த லெட்டருக்கு நிறைய மார்க் இருக்குது. அதனால் ஜாப் லெட்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்மல் லெட்டர், அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இன்ஃபார்மல் லெட்டர் எழுதுங்க. இதை நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், பட் நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியினால சொல்ல முடியல. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மீதியெல்லாம் நம்ம பார்த்தது தான், அதில் எந்த டவுட்டும் இருக்காது. மீதி எல்லாமே நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதுதான் வரும். ஸோ தைரியமாக போய் எழுதிட்டு வாங்க, கான்ஃபிடெண்ட்டாக போய் எழுதிட்டு வாங்க. எந்த விதமான பயம் எதுவும் இல்லாமல் போய் எழுதிட்டு வாங்க, சரியா? ஸோ உங்களோட கொஷின் பேப்பர் வந்தோன்னே எனக்கு அனுப்புங்க. வி வில் சி த ஆன்சர் கீ. அதனால் தைரியமாக போய் எழுதிட்டு வாங்க. வேறு என்ன டவுட் இருக்குது? எரர் ஸ்பாட்டிங் கவனமாக எழுதுங்க. சிங்குலர் ப்ளூரல்லாம் இருக்கும். ஏதாவது ஒன்று அவசரத்தில் போட்டுட்டு வந்துடாதீங்க. நேற்று நம்ம செஞ்ச தவறுகள் எதுவுமே செஞ்சிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயுமே ஃப்ரேசல் வெப்ஸ் எல்லாம் ஒரு செகண்டுக்கு யோசிச்சு எழுதுங்க. சினானிம் ஆண்டனிமில் மெயினாக சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வேர்டுக்குரியதை படிச்சிருப்பீங்க, அப்படியே போடாதீங்க. ஒரு சில வார்த்தைக்கு சென்டென்ஸோட என்ன மீனிங் ஒத்து போதோ அந்த மீனிங் தான் நம்ம போடணும். அதனால் சினானிம் ஆண்டனிமில் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டயலாக் ரைட்டிங் 3 மார்க்ஸில் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக கொடுங்க. அதை தாண்டி மீதி என்னென்ன எழுத முடியுமோ அதை எழுதுங்க. ப்ராவர்ப்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ப்ராவர்ப்ஸ் ஜம்பிள்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ரியாரிட்டி கம்மியாக கொடுங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் இருந்தால் எப்படியாவது யோசிச்சு அதை ட்ரை பண்ணி எழுத பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மாஸ் பண்ணிவிடுவாங்க. ஆல் த பெஸ்ட் பசங்களாக செம்மையாக எழுதிடுவாங்க. நம்மளால் முடியாட்டி வேறு யாரால முடியும்? அடித்து தூக்கிடுவாங்க, தட்டி தூக்கிடுவாங்க. ஓகே அம்மா, ஆல் த பெஸ்ட் பசங்களா. பாய், see you, thank you.